காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வாக்கியத்தை வாசிப்போம். எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த புயத்தை வெளிப்படுத்துவார். பூமியின் எல்லைகளில் உள்ளவர்கள் எல்லாரும் நமது தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே முன்பாக என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் தம்முடைய புயத்தை வெளிப்படுத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவர் தமது வல்லமையை, தமது மகத்துவத்தை, தமது பலத்தை எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் வெளிப்படுத்துவார், தமது புயத்தை வெளிப்படுத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் தமது புயத்தை வெளிப்படுத்தும் பொழுது பூமியின் எல்லைகளில் உள்ள எல்லாரும் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பார்கள். அப்படியானால் இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் இந்த தேசத்திலே தமது வல்லமையை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் தமது மகத்துவத்தை வெளிப்படுத்தும் பொழுது, ஆண்டவர் தமது மகிமையை இந்த தேசத்திலே வெளிப்படுத்துகிற பொழுது இந்த பூமியின் கடைசி பரியந்தமும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பார்கள், ஆண்டவருடைய ரட்சிப்பை காண்பார்கள். என் கண்பானவர்கள், இது கடைசி காலமாக இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பு வெளியரங்கமாக போகிறது. ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்திலே ரட்சிப்பு யாவருக்கும் வெளியரங்கமாக போகிறது. மகிமை யாவருக்கும் வெளியரங்கமாக போகிறது. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் தமது புயத்தை வெளிப்படுத்துவார். அப்பொழுது பூமி எங்கிலும் அவருடைய ரட்சிப்பு வெளிப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் தமது புயத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முன்பாக அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதத்திற்கு வருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் 2 மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று உமக்கு பயந்தவர்கள், அதாவது கர்த்தருக்கு பயந்தவர்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் 19வது வசனத்தில் 2 மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற கூட்டம், கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள். இரண்டாவது பார்க்கிறோம், மனுபுத்திரருக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு விசேஷமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த காலை பொழுதிலே ஒருவேளை உங்களுக்குள் கேள்வி எழும்பலாம். நான் ஆண்டவருக்கு மிகவும் பயப்படுகிறேன், ஆண்டவருக்கு மிகவும் பயப்படுகிறேன், வசனத்திற்கு மிகவும் பயப்படுகிறேன், சத்தியத்திற்கு நான் பயப்படுகிறேன், உபதேசத்திற்கு நான் பயப்படுகிறேன், தேவ மனிதர்களுக்கு நான் பயப்படுகிறேன். ஆனாலும் நான் ஆசீர்வாதமாக வாழ முடியவில்லை, சமாதானமாக வாழ முடியவில்லை, என்னுடைய மன விருப்பம் நிறைவேறவில்லை, இன்னும் பண கஷ்டம், பொருள் கஷ்டம், நெருக்கடிகள் இப்படி வாழ்கிறேனே. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட நல்ல சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் நல்ல செல்வாக்கோடும் வாழ்கிறார்கள். ஆண்டவருக்கு பயப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நம்பிக்கையாய் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கையில இன்னும் கஷ்டங்கள் மாறவில்லை என்று நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கும் ஸ்தோத்திரம் மனுபுத்திரருக்கு முன்பதாக, ஜனங்களுக்கு முன்பதாக அவரையே நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் விசேஷமாயிருக்கிறது. ஸ்தோத்திரம், அற்புதங்களாயிருக்கிறது. அப்போ முதலாவதாக
மனுபுத்திரருக்கு முன்பதாக உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஒருவேளை இந்த காலை பொழுதிலே உங்கள் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, உங்கள் ஜனங்களுக்கு முன்பதாக, உங்கள் கிராமத்து மக்கள், உங்கள் பட்டணத்து மக்களுக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் பேரிலே ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் இருக்கலாம். அவர்கள் கூட சில நேரங்களிலே உங்கள் நம்பிக்கை குறித்து கிண்டல் பண்ணலாம், கேலி பேசலாம். எவ்வளவு நம்புகிறாய், எவ்வளவு ஆராதிக்கிறாய், சபைக்கு செல்லுகிறாய், வேதத்தை வாசிக்கிறாய், ஜெபிக்கிறாய், ஆனாலும் உனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லி எத்தனைதான் நிந்தித்தாலும் அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, அந்த நண்பர்களுக்கு முன்பதாக, அந்த உறவினர்களுக்கு முன்பதாக தெய்வத்தின் பேரிலே ஒரு நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு, அந்த வெட்கம் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த ஜனங்களுக்கு முன்பதாக, அந்த நண்பர்களுக்கு முன்பதாக, அந்த மனுபுத்திரருக்கு முன்பதாக தெய்வம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக சில நன்மைகளை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மிகவும் விசேஷமானது. அது மிகவும் விசேஷமானது. அதனால கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இன்னும் நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய செவிகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் இன்னும் தோன்றவில்லை. அவ்வளவு பெரிய அற்புதங்களையும், அவ்வளவு பெரிய மேன்மைகளையும், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களையும் மனுபுத்திரருக்கு முன்பதாக அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கும், அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் தெய்வம் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமா உங்கள் நிந்தைகள் மாறும், உங்கள் அவமானங்கள் மாறும், உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திற்கு வருவோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். அதனுடைய 11வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும், தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக, எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக ஆண்டவர் நீதியையும் துதிகளையும் முளைக்க பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக ஸ்தோத்திரம், எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, முதலாவது பார்த்தோம், எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக தேவன் நமக்காக ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது, எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக, எல்லா மனிதர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நீதியையும் ஸ்தோத்திரம் துதிகளையும் முளைக்க பண்ணுவார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்னா, நீதி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவமானங்களுக்கு, நிந்தைகளுக்கு, தூசிப்புகளுக்கு, விரோதங்களுக்கு, பகைமைகளுக்கெல்லாம் அவர் நீதி செய்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற பொழுது ஆண்டவர் நீதி செய்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலுக்கு, ஷாத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ என்கிற மனிதர்களுக்கு, எஸ்தரின் காலத்தில், நெகேமியாவின் காலத்தில், மொர்தெகாயின் காலத்தில் ஸ்தோத்திரம் அநேக பரிசுத்தவானுடைய கால குறிப்புகளை வாசிக்கும் பொழுது எத்தனையோ தேவ மக்களுக்காக ஆண்டவர் நீதி செய்திருக்கிறார். அவர் சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்றும் நீதி செய்வார் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான 3வது மாதத்தில் ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதா, உங்களை அவமானப்படுத்தினவர்கள், உங்களை நிந்தித்தவர்கள், உங்களை தூஷித்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் நிச்சயமாக நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். துதிகளை எழும்ப பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது, அடையாளங்களை செய்யும் பொழுது, மனவிருப்பங்களை நிறைவேற்றும் பொழுது உங்கள் வாய்களிலிருந்து துதிகளும் ஸ்தோத்திரங்களும் புறப்படும். துதிகளை ஆண்டவர் முளைக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக அவர் செய்கிற காரியம், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக தெய்வம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தேவ மனிதனாகிய தாவீதுக்கு சொந்த குடும்பத்தார் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், சத்துருக்களின் மத்தியிலும் ஆண்டவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேலின் விளக்காய் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். அன்பானவர்களே, உங்கள் எதிரிகள் மிகவும் உங்களை நிந்திக்கலாம், தூசிக்கலாம், உங்களை விரோதிக்கலாம், உங்களை பகைக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கான ஒரு காலத்தையும் நேரத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய காலமும் நேரமும் வருகிற பொழுது உங்களுடைய எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாக, நன்மைகள் நிரம்பி வழியத்தக்கதாக, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியத்தக்கதாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் அடுத்ததாக
யோசுவாவின் புஸ்தகத்திற்கு நாம் வருவோமானால், ஸ்தோத்திரம், யோசுவாவின் புஸ்தகத்திற்கு நாம் வருவோம். அதனுடைய 3வது அதிகாரத்திற்கு வருவோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 4வதாக மோசேனுடைய மரணத்திற்கு பிற்பாடு யோசுவா அந்த ஊழியத்தை தலைமையேற்று நடத்துகிறார். ஆனால் சில பேர் யோசுவாவை ஏற்றுக்கொள்ளாமல் கனவீனம் பண்ணுகிறார்கள். சிலர் ஏற்றுக்கொள்வதற்கு அங்கீகரிப்பதற்கு யோசிக்கிறார்கள். ஆனால் ஸ்தோத்திரம், அந்த ஜனங்களை யோர்தானுக்கு முன்பதாக கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பிராமிஸ் பண்றாரு. இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, இந்த தேவ ஜனங்களுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம், உன்னோடு இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு உன் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை இந்த ஜனம் அறிந்து கொள்ளும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அநேகர் உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கிறாங்க. இயேசு உன்னோடு இருக்கிறாரா? இவ்வளவு ஜெபிக்கிறாய், இவ்வளவு ஆராதிக்கிறாய், இப்படி ஆலயத்திற்கு செல்லுகிறாய், உபவாசிக்கிறாய், எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுகிறாயே, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரா? ஏன் இவ்வளவு அவமானங்களை சந்திக்கிறீங்க? ஏன் இவ்வளவு நிந்தைகளை சந்திக்கிறீங்க? இன்னும் ஆண்டவர் ஏன் உங்களை மேன்மைப்படுத்தவில்லை என்று சொல்லி அநேகர் உங்களிடத்துல கேள்வி மேல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலைகுனிவோடு கொடுத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அன்றைக்கு யோசுவாவுக்கு சொன்ன தெய்வம் இன்றைக்கு பகல் வேளை உங்களுக்கும் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை உன் ஜனங்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி, உன் சத்துருக்கள் யாவரும் அறிந்து கொள்ளும்படி, உன் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அறிந்து கொள்ளும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதே தேசத்துல, அதே பட்டணத்துல உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன். உன் ஊழியத்தை மேன்மைப்படுத்துவேன். உன் கையின் பிரயாசத்தை மேன்மைப்படுத்துவேன். உன் தலையை எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தெய்வம். எல்லா ஜாதியர்களுக்கு முன்பதாக நீதியை வெளிப்படுத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட தேவன் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல நன்மைகளை செய்ய விரும்புகிறார். விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் கிருபையில வளருங்கள். தேவ மகிமையிலே வளருங்கள். அவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் தமது புயத்தை வெளிப்படுத்துவார். அப்போ பூமி எங்கும் ரட்சிப்பு வெளிப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை இந்த தேசத்தில் வெளியரங்கமாக்குங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய ரட்சிப்பை வெளியரங்கமாக்குங்க. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பார்களானால் அவங்க ஜீவிதத்தில் உம்முடைய ரட்சிப்பை கர்த்தாவை வெளிப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாகவும் இவர்களுக்கு தெய்வம் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக இந்த பிள்ளைகள் பயப்படுகிறபடியாலும் உம்மையே நம்பியிருக்கிறபடியாலும் அப்ப இவர்களுக்காக தெய்வம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த நன்மைகள் எவ்வளவு விசேஷமானது. அப்ப நன்மையும் கிருபையும் இவர்களை பின்தொடரும்படியாக ஜெபிக்கிறேன். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக யோசுவாவை கனமணின தெய்வம் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக, நண்பர்களுக்கு முன்பதாக, அவமானப்பட்ட இடத்தில், நிந்திக்கப்பட்ட இடத்தில், தூசிக்கப்பட்ட இடத்துல இந்த பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இவங்க சரீரம் முழுவதும் காணப்படுகிற வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள், வருத்தங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லா உபாதைகளுக்கும் தெய்வமே விலக்கி பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறட்டும், பண நெருக்கடிகள் மாறட்டும், பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், இக்கட்டான சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, வீட்டை கட்டுவதற்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. கடனை அடைப்பதற்கு கர்த்தாவே உதவி செய்யுங்க. தகப்பனே ஸ்தோத்திரம். சமாதான கேடுகளை மாற்றி சமாதானத்தை உண்டு பண்ணும். ஆரோக்கிய கேடுகளை மாற்றி ஆரோக்கியத்தை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் வேலை கிடைப்பதாக, வேலை கிடைப்பதாக. அப்ப எதிர்மறையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக.
திருமண தடைகள் மாறட்டும், ஏற்ற துணை உண்டாகட்டும் ஆண்டவரே. கால தாமதங்கள் மாறுவதாக, பிள்ளை பாக்கியங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. டாக்டர்களால் கைவிடப்பட்டவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்பாங்கன்னு சொன்னா ஆண்டவரே, இந்த பகல் வேளை அப்படி அந்த பிள்ளைகள் மேல் சுகமளிக்கிற வல்லமை அபிஷேகம் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளை கூட உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், உயிர்ப்பிக்கிற கிருபை இவங்க ஜீவிதத்தில் வாழ்க்கையில் வெளிப்படும்படி நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.